அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் விழுப்புரத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 2ஆம் பாவ சப்ளாட் ராகு ஆனால் ஜாதகர் பேச்சை பில்டப் செய்து பேசுவார் என யூகிக்கலாமா? அப்படின்னு கேட்டிருக்காரு. தாராளமா யூகிக்கலாம் சார். அதாவது என்னன்னா, ராகு என்ற கிரகம் வந்து விரிவுபடுத்துதல் அப்படிங்கிறது ராகுவோட காரகம். அதாவது ஒரு விஷயத்த நாம விரிவுபடுத்தி ஒரு ஒரு 10 நிமிஷம் இருக்கிற விஷயத்த 1 மணி நேரம் கூட விரிவுபடுத்தி சொல்லக்கூடியது இந்த 2ஆம் பாவ சப்ளாட் ராகுவா இருக்கிறவங்களுக்கு அது சரியாவே இருக்கும் ஆக்சுவலா. அது வந்து பிரச்சனையா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ராகு 2வது வீட்டு உபநட்சத்திரமா இருந்த ராகு, தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக அது வந்து 8, 12 இந்த பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகும்னா, அது வந்து அந்த அது என்ன சொல்றது? பில்டப் செய்யும்போது அவங்க அதன் மூலமாக கொஞ்சம் அசிங்க அவமானங்களை அடைவார்ன்னு எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா, இந்த ராகு 2வது வீட்டுக்கு சப்ளாடா இருந்து, அது 8, 12 தொடர்பு கொள்ளும்போது, ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த விஷயத்த வந்து அ கு அந்த அந்த கருவியே மாத்திர்ற மாரி. அதாவது அந்த கருவியே நடக்காத விஷயத்தையும் உள்ள சொல்லி சொல்ற மாரி அமைப்பு வந்துரும் 8, 12னா. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்ப ராமாயணத்த சில பேரு அ பிரசங்கம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அ நல்லா இப்போதைக்கு நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர், அ மரியாதைக்குரிய சுகி சிவம் அவர்கள். அவர்கள் ஒரு ராமாயணமோ, மகாபாரதமோ என்ன ஒண்ணு சொல்றாருன்னா, அந்த கதைக்கு இடையில புரிய வைக்கிறதுக்காக சில ஒரு கதைய ஒரு உள் கதைய அவரா சொல்லுவார். "இப்படிதான் எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு" அப்படின்னு ஒரு ஆரம்பிப்பார். அப்ப என்ன ஆகும்னா, இது வந்து அவருடைய கருத்தை வலு சேர்ப்பதற்காக ஒரு உதாரணத்தோட சொல்றாரு பார்த்தீங்களா? அப்ப இது வந்து ராகு நல்லா இருந்தா, 8, 12 தொடர்பு கொள்ளாம இருந்தா. இதே 8, 12 தொடர்பு கொண்டிருந்தா, அந்த கருத்த வச்சுக்கிட்டு வேற சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு, தவறான விஷயத்தையும் சொல்லி, அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு, அப்புறம் அந்த பில்டப் என்பது கொஞ்சம் அசிங்கப்படுற மாரி ஆயிடும். 1. அதே நேரத்தில ராகு நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம். ராகு வந்து 2வது வீட்டு சப்ளாட் ராகு. அது 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 வந்து ஒரு ஒரு கெட்ட கிரகம் தான். பொதுவா இயற்கை அசுபர்ன்னு சொல்லிடுறோம். அது விரிவுபடுத்துதல் அப்படிங்கிறது அதனுடைய காரகம். விகாரம் அப்படிங்கிறதும் அதனுடைய காரகம் தான். அதாவது ராகு என்பது பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு காரகம் இருக்கு. விகாரம்னு ஒரு காரகம் இருக்கு. இதுல ராகு வந்து நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம் ஒற்றைப்படை பாவமா இருந்தா, அது லக்னத்துக்கு சாதகமா பாவமா போயிருந்தால, அது பிரம்மாண்டம்னு எடுத்துக்கலாம். அதே 8, 12ன்னு சொல்லும்போது அது விகாரம்னு எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பல்லு பெருசா இருந்தா அது விகாரமா தானே இருக்கும். ஒருத்தருடைய வீடு ரொம்ப பெருசா இருந்தா அது பிரம்மாண்டமா தானே இருக்கும். அந்த மாரி. அதாவது அது கெட்டு இருந்தா பிரம்ம அதாவது விகாரம். அது நல்லா இருந்தா பிரம்மாண்டம்னு சொல்றோம். அதே மாரி ராகு நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம் அதுலயும் கூட உங்களுக்கு சுப கிரகமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ராகு நின்ற நட்சத்திரம் வந்து குருவோ, குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகத்துல சூரியன் கூட எடுத்துக்கலாம் 4வதா. இந்த கிரகங்கள் இருந்தா, அதாவது குரு, சுக்கிரன், புதன், அ சூரியன் இந்த கிரகங்களா இருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதாவது அந்த அந்த பில்டப் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பெரியதாக தெரியாது. அது வந்து ஒரு கூடுதல் பிளஸ் பாயிண்ட் மாரியே எடுத்துக்கலாம். இதே சனி, ராகு, கேதுவே இருந்தா, அது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா பெருசா இருக்காது. ஆனா அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் நெறைய போயிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது சனி, ராகு, கேதுங்கிறது கொஞ்சம் அந்த ஒரு கிரகம் வந்து சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த கிரகத்துடைய நட்சத்திரத்திலேயோ, உபநட்சத்திரத்திலேயோ இருக்கும்போது, என்ன ஆகும்னா, அந்த கிரகத்துடைய காரகங்கள்ல கொஞ்சம் தொய்வு ஏற்படுங்கிறது ஒரு பொது விதி. அது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. அதாவது சனி 2வது வீட்டு சப்ளாட் ராகுவா இருந்து, அது நின்ற நட்சத்திரம் செவ்வாய், அது நின்ற உபநட்சத்திரம் சனின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அது 3, 7, 11 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, அவர் வந்து விரிவுபடுத்தி பேசுவார். நல்லா தான் இருக்கும். ஆனா என்னன்னா, கொஞ்சம் அவரே அறியாம கொஞ்சம் கொஞ்சம் கடினமான வார்த்தை யூஸ் பண்ணிடுவார். அது சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படாத வார்த்தைகள அவர் அறியாம சொல்லிடுவார். அது கெட்ட வார்த்தைன்னு வச்சுக்கங்களேன். அவர் அறியாம சொல்லிடுவார். அது உதாரணத்துக்கு சொல்லும்போது டக்குனு அந்த வார்த்தை அவர் அறியாம வந்துரும். இதுதான் வந்து நம்ம சொல்றது. அப்போ அது 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 ஒரு மைனஸ் பாயிண்ட்ன்னு வச்சுக்கங்களேன். அதாவது கெட்ட வார்த்தைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான். உலகத்துல இருக்கிற கெட்ட வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியும் தான். சிலருக்கு அத சொல்ல தோணும். சிலருக்கு அத கட்டுப்படுத்திருவாங்க. அந்த மாரின்னு வச்சுக்கங்களேன். அது வந்து சுப கிரகமா இருந்தா அந்த வார்த்தைகள்லாம் அவர் வாயிலிருந்து வராது அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு கூட 2வது வீட்டு சப்ளாட் ராகு தான். அது நின்ற நட்சத்திரம் சுக்கிரன், உபநட்சத்திரம் புதன். நட்சத்திரம் சுக்கிரன் வந்து 5வது வீட்டுக்கு சப்ளாடு. உபநட்சத்திரம் புதன் வந்து 1, 3, 7, 9. அப்ப 2வது வீடு வந்து 1, 3, 7, 9ங்கிறதால, என்னுடைய பேச்செல்லாம் வந்து கொஞ்சம்
நிறைய உவமைகள், கதைகள் இதெல்லாம் இருக்கும். 2வது கொஞ்சம் பில்டப் பண்ணியும் பேசுவேன். சில பேர் பேசும்போது 3 நாள்ல கத்துக்கலாம் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் கத்துக்கலாம் சார், வாங்க சார்ன்னு சொல்லுவேன். கொஞ்சம் பில்டப் பண்ற மாரி தான் இருக்கும். அத நான் ஒத்துக்கிறேன் நானு. அம் ஆனா அதுல சக்சஸ் ஆனவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு 2 நாள், 3 நாள் பயிற்சியில சக்சஸ் ஆனவங்க. ஏன் கேள்வி கேட்ட திரு சுந்தர வடிவேலு ஐயா அவர்களே 2 நாள் தான் படிச்சாரு. படிச்சுட்டு அவரு அவரு அதுக்கப்புறம் நான் சந்திக்கும்போது அவர் இந்த குழுவோட அட்மினாவே இருந்தாரு. அதனால அந்த ஒரு உற்சாகமூட்டக்கூடிய பேச்சு, ஒரு பில்டப் பண்ணக்கூடிய ஒரு பேச்சு, குறிப்பா மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு 2வது வீட்டு சப்ளாடா இருந்து, அது நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம் குரு, புதன் இந்த கிரகமாக இருந்தா, இல்ல சுக்கிரனையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புரிய வைக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால வெறும் ராகு மட்டும் எடுத்துக்காம, நம்ம அது எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ, அந்த பாவ காரகத்தையும் நாம உள்ள புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது கிரகங்கள் ராகு நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரத்தையும் நாம் எடுத்துக்கலாம் சார்.